வணக்கம். நான் சமைக்கக்கூடிய நம்ம சேனலில் மீல் மேக்கர் புலாவ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சோயா சக்ஸ் புலாவ் ரெசிபி எப்படி சொல்லணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீல் மேக்கர் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் இதில் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஹீட்லேயே அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோயா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறி இருக்க பாருங்கள். நான் இன்றைக்கி சின்ன சோயா தான் எடுத்திருக்கேன். இப்போது இது தண்ணி நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு லெமன் ஜூஸை சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் எடுத்திருக்கேன். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாயை சூடானதுமே இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு பிரியாணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் பாருங்கள் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் இந்த வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக புதினா தலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருங்க. புதினா பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். அதை இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நான் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா சக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சோயா சக்ஸ் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா குக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் தண்ணியில் நம்ம எதுவுமே சேர்த்துல இந்த தக்காளி சோயாவில் கலந்து ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓப்பன்லேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஓப்பன்லேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டேன். அந்த மசாலா பொடியோட பச்சை வாசமாக இல்லை பாருங்கள். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு 1 கப்பு பாஸ்மதி அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதம் உப்பு இல்லாமல் தான் வடிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை. இப்போ இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும். அதனால் மேலாப்பிலிருந்து கொஞ்சம் நல்லா மெதுவாக கிளறிங்கன்னா போதும்.
பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் புலாவ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீல் மேக்கர் புலாவ் நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவை நல்லா அதிகமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமியா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.